ஆனால் இப்போ மேற்கு மாவட்டங்களில் உள்ள பண்ணை வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 16 கொலைகள் நடந்தது. சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டு அவங்க அப்பாட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. தங்கமணியின் கூடவே தான் இருக்காரு மணிகண்டன் வந்ததுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து கேட்குறாங்க. இது வந்து பிரச்சனையாகுதுங்க. நம்மளை விட எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த 3 பேருமே குற்ற பின்னணி உள்ளவர்கள். ஆமாம், அப்பா புள்ள 2 பேர், அப்பா பேரில் 2 கேஸு, மணிகண்டன் பேரில் 4 கேஸு, இன்னொருத்தன் பேரில் 3 கேஸு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண உடனே ஒளிஞ்சிருக்கிற பசங்க பார்க்குறாங்க. ஆஹா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் என்ன ஆகும்? ஆஹா, நம்ம ஏற்கனவே கேஸ் வாங்கியிருக்கிறோம், நம்ம பேரில் கேஸ் இருக்குது, இன்னும் அடிஷ்னலாக ஒரு கேஸ் ஆகும். அடுத்தால் இது மாதிரி கேஸ் அதிகமாக சேர்ந்தா என்ன ஆச்சுன்னா குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா அவரை அட்டாக் பண்ணணும். சின்ன பையனால கத்திட்டு ஓடுறான், அருவாள் எடுத்து வெட்ட வர்றாங்க சார் அப்படின்னு. இவரு பார்க்குற அருவாள்னா இவரு போடுறாரு. அவன் ஓடி எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் இவரால் ஓட முடியல. தலையில் தலையில் ஒரு வெட்டு, தேங்காய் வெட்டு உடைக்கிற மாதிரி அப்படி போடுறது. யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அப்பவும் மகனும் 2 பேரும் 3 பேரும் எஸ்கேப் செக்யூர் பண்ணி எஸ்ஐயை வெட்ட பயன்படுத்திய அருவாளை எங்கேன்னு கேட்குறாங்க. உள்ள புதருக்குள்ளே போய் எடுக்கிறோம். அந்த அருவாளை எடுத்து எஸ்ஐயை வெட்டிடுறான். அவர் கை வலது கையில் காயம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேறு வழி இல்லாமல் அடுத்தாலே திருப்பி தூக்கி வெட்ட வரோம். அவரே ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. துப்பாக்கி பாய்ந்த இடமே கேள்விக்குறியா இருக்கு சார். இங்கே தான் துப்பாக்கி கொண்டு பாயணுமான்னு கேட்குறேன். அதாவது இப்போ நான் அதில் பழக்கம் இருக்கிறனால சொல்கிறேன். எனக்கு துப்பாக்கி 35 வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால பார்க்கறதுக்கு ரிவால்வர் சிறுசாக இருக்கும், ஆனால் வெயிட்டாக இருக்கும். அது சுடுறப்போ அப்படி நேரம் போகாது, அப்படி டில்ட் ஆகும். அப்படி டில்ட் ஆகையில் அந்த கடைசி செகண்ட் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் மாறினா கூட டைரக்ஷன் மாறிடும். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆணையாளர் திரு ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. பெரும்பாலும் இந்த பண்ணை வீடுகள் அப்படின்றது இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு இடமா மாறி இருக்கு. முதற்கட்டமா இந்த மாதிரி பண்ணை வீடுகள் பாதுகாப்பற்ற நிலைக்கு போனதுக்கு என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது பண்ணை வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஊருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு குடியிருப்பு ஊர் அப்படின்னா அந்த ஊர்ல வந்து வரிசையா வீடுகள் இருக்கும், தெருக்கள் இருக்கும், ரோடு இருக்கும், நிறைய பேர் வசிப்பாங்க. சரி. ஆனா இதை விட்டு வெளியே தனியா ஒரு பண்ணை தோப்பு, அதுக்கு இடையில ஒரு வீடு. பொதுவாக யார் இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல வசதியானவங்க, அடிக்கடி யாரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம தனிமையில வாழணும், இயற்கையான சூழ்நிலையில வாழணும், சுத்தி பயிர் வச்சிருப்பாங்க. சில இடங்களில் நெல் பயிராக இருக்கும், சில இடங்களில் கரும்பு தோட்டமாக இருக்கும், சில இதில் தென்னந்தோப்பாக இருக்கும், எல்லாம் கலந்ததாகவும் இருக்கும். ஆனால் சென்டரில் வந்து வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ரோடு இருக்கும். அதை யாருமே உடனே கூப்பிட்டு அழைக்க முடியாது அந்த மாதிரி இடம். ஆமாம், அந்த இடத்துல வந்து அவங்க எல்லா வசதிகளும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து பண்ணை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மேற்கு மாவட்டங்களில் உள்ள பண்ணை வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 16 கொலைகள் நடந்தது. 2021 இருந்து 25 வரைக்கும் 4 ஆண்டு காலங்களில் மட்டுமே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ நம்ம இதை மட்டும் தெரியுது. அந்த இதில் எல்லாமே வந்து முதியவர்கள் 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்கிறவங்க, இல்லை 2 பேரில் யாராவது ஒருத்தர் தனியாக இருக்கிறவங்க, அவங்க வந்து அந்த தோப்பை பார்த்துக்கிட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க. இலக்கு முதியவர்கள். ஆமாம், முதியவர்கள் எல்லாமே 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான். இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய ஹைஃபையாக வாழக்கூடியவங்க, கார் எல்லாம் வச்சு அந்த மாதிரி கிடையாது. இவங்க கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை இவங்களே உருவாக்கி அந்த தோட்டத்தில் வந்து பயன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தென்னந்தோப்பு மற்றதெல்லாம் வந்து மற்றவங்க யாரும் அதை அழிச்சிட்டு போயிடக்கூடாது, அங்கே உள்ளதை திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே உழைக்கிறாங்க. அங்கே உழைச்சி இவங்க சென்றாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டிலே இருக்காங்க. வீடுனா பெரிய வீடு கிடையாது, ஒரு சாதாரணமாக ஒரு வீடு, ஒரு 2 ரூம் இருக்கும், இல்லை 3 ரூம் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு வீடு தான் கட்டி இவங்க வாழ்றாங்க. இவங்களும் அந்த கூலி தொழிலாளிங்கிற மாதிரி
இவங்க தொழிலாளி மாதிரி இவங்களே கஷ்டப்படுறாங்க. சில சமயத்துல உதவிக்கு வந்து வேற ஆட்களை கூலிக்கு வைக்கிறாங்க. சில சமயத்துல தென்னந்தோப்பா இருந்ததுன்னா அந்த மரம் ஏறி காய பறிக்கணும். அந்த மாதிரி இதுக்கு வலிமை உள்ள ஆட்கள் தேவைப்படுவாங்க சின்ன வயசுல. ஆக்டிவா வேணும். ஆமா, அதே மாதிரி இதுல வந்து களை வெட்டுறதுக்கு, தண்ணி பாய்ச்சறதுக்கு அதுல பம்பு செட் இருக்கும். இல்ல அப்படின்னா பக்கத்துல ஓடை ஏதாவது இருக்கும், அந்த ஓடையில இருந்து பாசனம் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் வாங்கி அதை வந்து இவங்க கல்டிவேட் பண்ணி அங்கேயே தங்கி இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்க எய்ம் பண்றாங்க. இது வந்து மற்ற இடங்கள்ல இப்ப நீங்க சொன்ன எல்லாமே பொதுவாக இருக்கிற அமைப்பு, இப்படிதான் ஒரு பண்ணை வீடு இருக்கும் அப்படின்னு. ஆனா குறிப்பா இதுல எஸ்.ஐ. சண்முகல் அவர்கள் கொல்லப்பட்ட பண்ணை வீடு என்பது ஒரு முக்கியமான அதிமுகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய இடம். நம்ம அதுதான் கவனிக்கிறோம். மற்றதுக்கு இது பொருந்தும். ஆனா இவருடைய இடத்துலயே குற்றவாளிகள் தங்குற மாதிரி இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன காரணம், என்ன பின்னணி இருக்கும் சார்? முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த 16 கொலைகள் நடந்துன்னு சொல்றதெல்லாம் வந்து அந்த ஓனர் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. அந்த தோப்புக்கு யார் ஓனரோ உரிமையாளரோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு அங்கேயே வீடு கட்டி அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து பெருசா ஒண்ணு நகைகள் இருக்காது. 5 பவுன் 10 பவுன் இருந்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி நகைகள் இருக்கும், அவ்வளவுதான் வசதி அவங்களுக்கு இருக்கும். ஆனா தோப்புக்கு வேல்யூ இருக்கும். இவங்களோட குழந்தைகள், பையன் பொண்ணு, இவங்க எல்லாம் வந்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து நல்ல வசதியான இடத்துல வேற டவுன்ல வாழ்வாங்க. ஆனா இவங்க இதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க அங்கேயே உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கவங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ரொக்கமாவும் நகையாவும் பெரிய அளவுல இருக்கு, பெரிய அளவுல இல்ல. ஆனா வந்து அந்த மாதிரி ஆட்களை எய்ம் பண்ணி தான் அந்த கொலைகள். சரி, இதை பொறுத்தவரை இது வந்து எம்எல்ஏ மகேந்திரன் சொல்லி ஏடிஎம்கே எம்எல்ஏ, அவருக்கு சொந்தமான தோட்டம். இது தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்புல அவர் தங்கி இருக்கல. இதுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து அந்த தோப்பை பராமரிக்கிற வேலையில ஒரு குடும்பம் ஈடுபட்டு இருக்கு. அவங்க இந்த ஊருக்காரங்க கிடையாது. இது நடக்குது திருப்பூர் மாவட்டம். அவங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சேர்ந்தவங்க. மூர்த்தி, அவருக்கு வயசு 62. அவரோட ஒய்ஃபு பாண்டியம்மாள். அவரோட பையன் தங்கபாண்டியன், அவனுக்கு வயசு வந்து 30. அவனோட மனைவி, 2 குழந்தைங்க. இதோட அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அங்கே வேலை செய்கிறாங்க. அங்கேயே தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் தங்கியிருந்து இந்த தேங்காய் வெட்டுறது, மற்ற மாதிரி இந்த கல்டிவேட் ஒர்க் எல்லாம் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. இதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். இந்த சமயத்தில் இவருக்கு குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. யாருக்கு? அந்த மூர்த்திங்கிறவருக்கு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவரோட இன்னொரு பையன் வந்திருக்காரு, மணிகண்டன். அவர் வந்து இவரோட பெரியவர். இந்த பையன் ஒருத்தருங்க இருக்கார்ல, தங்கபாண்டியனுக்கு 30 வயசு, இவருக்கு 32 வயசு. அவரோட மனைவி சபீதா, அவங்களும் அவங்களோட பெண் குழந்தை. அதோட அவங்க 15 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வராங்க. கூடுதலா வந்து இணைகிறாங்க. இணைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டு அவங்க அப்பாட்ட பிரச்சனை பண்றாங்க. யாரு? இந்த தங்கபாண்டியனும். தங்கபாண்டியன் கூடவே தான் இருக்காரு மணிகண்டன். வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து கேட்கறாங்க. இது வந்து பிரச்சனை ஆகுது எங்களுக்குள்ள. பிரச்சனை ஆகல என்னன்னா, நைட்ல ஆனா இவங்க எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் சம்பவம் நடந்த நிகழ்ந்திருக்கு. ஆமா, அன்னைக்கு வந்து 3 பேருமே தண்ணி. இதே பிரச்சனை, சண்டை, தகராறு ஆரம்பிக்குது. தகராறு ஆரம்பிச்சு இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த மேனேஜர் வந்துடுறாரு. இவங்க குடும்பத்தார் எல்லாம் இருக்காங்க. மூர்த்தியோட மனைவி இருக்காங்க, அவங்களோட 2 பையங்க, 2 மருமகா, பெரிய மருமகளோட பொண்ணு, சின்ன மகனோட குழந்தைங்க எல்லாரும் இருக்கிற சமயத்துல இவங்களுக்குள்ள போதையில தகராறு ஆகுது. இந்த தகராறுல அந்த பெரியவரை அருவாளர் எடுத்து வெட்டிடுறாங்க. சார், குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் சார். இப்ப போதையில சண்டை கைகலப்புன்னு புரிஞ்சிக்க முடியுது சார். ஆனா இங்க சண்டைன்னு வந்த உடனே அருவா வருது சார். அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? தென்னந்தோப்பு அதுதானங்க இருக்கு மெயினா. அதுதான் சின்ன மரத்துல மட்டையை வெட்டுறதுக்கும், தேங்காய் அதாவது இதை கட் பண்ணி வெளியே போடுறதுக்கும், அதை தனித்தனியா பிரிச்சு வெட்டுறதுக்கும் அந்த அருவா வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்க, இளநீ கடையில பாத்துருப்பீங்களா? அந்த அருவா பார்க்கறதுக்கு சிறுசா இருந்தா கூட ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அவங்களுக்கு அதுதான் ஆயுதம். அது மண்வெட்டி. இதுதான் மெயின் அவங்களுக்கூட ஆயுதம். இது அவங்க வீட்டுல இருக்கும் நிச்சயமா. அப்போ வந்து போதை ஜாஸ்தியானோன்னா இவங்க அதாவது அந்த சொத்து கேட்டு ஏதோ பிரச்சனை பண்ணாதான் சொல்றாங்க. இப்படி விசாரணை முடிஞ்சாதான் தெரிய வரும் எந்த சொத்து, எங்க இருக்கிற சொத்து அப்படிங்கிறதுல, அது யாருக்கான சொத்து, என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த சமயத்துல இவங்களுக்குள்ள தகராறாகி பெரியவரை வெட்டிடுறாங்க. வெட்டுனா இப்படி நெத்தியில, இந்த சைட்ல, முகத்துல, கண்ணு, இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வெட்டுப்பட்டு ரத்தம் ஒழுகுது வலது பக்கம்.
அந்த சமயத்துல இவர் என்ன பண்றாரு, இவரு ஒரு அருவாளை தூக்கிட்டு அவங்களும் வரட்டுறாரு. அவங்க சின்ன பையங்க, அவங்க வந்து அவனும் போதையில இருக்கான், இவர் வெட்டையும் வாங்கிட்டு அவங்க அருவாளை தூக்கிட்டு. இதுக்கப்புறம் தான் மேனேஜர் பாக்குறாரு, ஆஹா இதுக்கு மேல பிரச்சனை வந்து வேற லெவல்ல போயிடும், நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு ஃபோன் பண்றாரு, 100க்கு ஃபோன் பண்றாரு. 100க்கு ஃபோன் பண்ண உடனே திருப்பூர் கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த அட்ரஸ்ல இந்த இடத்துல ஒரு பிரச்சனை, அப்பா பிள்ளைக்குள்ள தகராறு, அருவாளை எடுத்துட்டு வெட்டிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு காயப்பட்டிருக்கு, உடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேஷன்ல இருந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ல எஸ்எஸ்ஐ இருக்கிறாரு, அவரு கூட வந்து ஒரு டிரைவர் அழகுராஜன், இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. ராத்திரி 11 மணி இப்போ தகவல் கொடுத்தோன்னா நேராக போயிடுறாங்க. நான் சொன்ன மாதிரி ரோடு அங்கே வரைக்கும் போகும். அந்த ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வாசல்ல இருந்து அது ஒரு வழி பாதையாக தான் இருக்கும் இல்லையா? ஆமா, ஜீப் போகும். போயிட்டாங்க நேராங்க, போய் வண்டியை நிறுத்திட்டு பார்க்குறாங்க, அங்கே வந்து இவர் மட்டும் உட்காந்துருக்காரு. இந்த பையங்க 2 பேரும் போலீஸை பார்த்தோன்னா மறந்துக்கிட்டாங்க. இவர் மட்டும்தான் ரத்தத்தோட உட்காந்துருக்காரு. இவரை கேட்குறாங்க யார் வெட்டாங்க, பையங்க வெட்டாங்கன்னு. அப்புறம் பார்த்தா ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு, வயசானவர் போதையில் வேற இருக்காரு. அப்போ உடனே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நியாயமான வேலை தான் அது. ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தர் காயப்பட்டிருக்காரு, குடும்ப பிரச்சனையாக இருந்தால் கூட அவர் உயிரை காப்பாற்றணும்ல, ஃபர்ஸ்ட்டு காப்பாற்றி அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண உடனே இது ஒளிஞ்சிருக்கிற பசங்க பார்க்குறாங்க, ஆஹா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் என்ன ஆகும், இவங்களுக்கு நம்மளை விட எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த 3 பேருமே குற்ற பின்னணி உள்ளவர்கள். வெட்டப்பட்டவரும் வெட்டியவர்களும் 3 பேரும். ஆமா, அப்பா புள்ள 2 பேரு, அப்பா பேர்ல 2 கேஸு, மணிகண்டன் பேர்ல 4 கேஸு, இன்னொருத்தன் பேர்ல 3 கேஸு காவல்துறையில பழைய வழக்கு இருக்கிறதா குற்றவாளிகள் புரிஞ்சுக்கலாம். ஆமா, அப்போ இவங்க வந்து காவல்துறையோட நடவடிக்கை எப்படி போகும், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அரசு மருத்துவமனையில் அங்கே இருக்க அவசர பிரிவு மருத்துவர், கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், அவர் விசாரிப்பார், உங்களுக்கு இந்த காயம் எப்படி ஏற்பட்டது, யாரால ஏற்பட்டது, எத்தனை மணிக்கு ஏற்பட்டது, எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல இவர் பேரை கேட்பாங்க. இதை வந்து ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா விபத்து பதிவேடு, அதை 1+1 கார்பன் வச்சு அதில் எழுதுவார். என்ன டைம் வந்தாரோ அத்தனை மணிக்கு, யார் அவரை கூட்டு வந்தாரோ அவர் பேர் போட்டு, இவர் வந்து சுயநினைவோடு இருக்கிறாரா, சுயநினைவோடு இருக்கிறாரு, அவரை கேட்டேன், அவர் வந்து சொன்னார், அப்போ அவர் சொல்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. அலிஜ்டு டு ஹாவ் பீன் அசால்டட் பை 2 known persons with அருவாள் at 11 PM on such and such date at this place அப்படின்னு போட்டு எழுதிட்டு, இன்ஜுரிஸ் அப்படின்னு எழுதி, அப்புறம் கட் இன்ஜுரி அந்த ஃபோர்ஹெட் அப்படின்னு எத்தனை இன்ஜுரி, ஒன்று கட் இன்ஜுரியா ஸ்டாப் இன்ஜுரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிட்டு, அப்புறம் அட்மிட்டட் இன் வார்டு நம்பர் சோன் போட்டு அனுப்பிச்சிடுவாரு. சிம்பிளா இருந்தா தையல் அங்கேயே போடாருந்தா அங்கேயே தையல் போட்டு வார்டில் அட்மிட் பண்ணிடுவாரு. இல்ல வார்டில் அட்மிட் பண்ணவே வேண்டாம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவார். ஆனா இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுவார். இது மது அருந்தியதும் வரும் இல்லையா? நிச்சயம் அதையும் பண்ணுவாரு, அதையும் பண்ணுவாரு. இன்னும் ட்ரங்கன் மூட் ஃபவுண்ட் இன் ட்ரங்கன் மூட் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். சரி, அப்புறம் யார் வெட்டினாங்க, எத்தனை பேர் வெட்டினாங்க, எதுக்காக வெட்டினாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லுவாங்க. அவங்க வந்து காயம்பட்டது யார் என்ன டீட்டெயில்ஸ் எடுத்து, இவர் எந்த இடத்துல சம்பவம் நடந்ததோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க தகவல் சொல்லுவாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து இவரை விசாரிச்சு, யார் காயம்பட்டு அட்மிட் விசாரிச்சு வாக்குமூலம் பதிவு பண்ணி வழக்கு பதிவு செய்து எதிரியை குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ணுவாங்க. விசாரணை பண்ணி கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை காவலரே கொண்டு வர, அந்த இதில் உள்ள காவலரே வராது. இப்போ இவர் எஸ்ஐ இவரோடு இருந்து எடுத்துட்டு போனார்னா அங்கே வந்து பிராட் பைக் ஹோம்னு இவர் பேரை போட்டுருவாங்க. அப்போ இவரே வந்து அட்மிட் பண்ணிட்டாருன்னா, இன்டிமேட் பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்ஸ்பெக்டரோ இல்லை இவரே கூட ஸ்டேட்மெண்ட் வாங்கி நடவடிக்கை எடுக்கலாம். இது வேற நடக்கல. இதுல என்ன நடந்ததுன்னா, இந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஹா, நம்ம ஏற்கனவே கேஸ் வாங்கியிருக்கிறோம், நம்ம பேர்ல கேஸ் இருக்கு, இன்னும் அடிஷனலா ஒரு கேஸ் ஆகணும். அடுத்தால இது மாதிரி கேஸ் அதிகமா சேர்ந்தா என்ன ஆச்சுன்னா குண்டர் சட்டத்துல போடுவாங்க. 1 வருஷம் உள்ள இருக்கணும். இந்த வழக்குகளில் தண்டனை ஆச்சுன்னா அது வேற இருக்கு. குண்டர் சட்டம் 1 வருஷம் போக
இந்த வழக்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் ஒன்றா கொண்டு வந்துருவாங்க. ஆக என்ன பண்ணுறாங்க, இவரை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. யாருன்னா எஸ்ஐ இதை தவிர்க்கணும் அப்படின்னா அவரை அட்டாக் பண்ணணும். என்ன பண்ணாங்க, பதுங்கி இருக்க 2 பேரும் அறுவாள் எடுத்துட்டு அது மேலே பாயிறாங்க. எதிர்பாராத அந்த தாக்குதலில் நிலவழிஞ்சு போய் பதறி அடிச்சு அந்த பையன் கூட இருக்கிற அழகுராஜா சின்ன பையனால கத்திட்டு ஓடுறான். அறுவாள் எடுத்து வெட்ட வர்றாங்க சார் அப்படின்னு. இவரும் பார்க்குற அறுவாள்னா இவரும் ஓடுறாரு. அவன் ஓடி எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் இவரால் ஓட முடியல. தென்னந்தோப்பு இல்லையா, மேடு பள்ளமாக இருக்கும். அது ராத்திரி 11 மணி, வெளிச்சம் கிடையாது. எப்படி ஓடி கீழே விழுந்துடுறாரு. அதில் அவர் பேண்ட் எதுலையாவது மாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க செடி கொடியில் ஏதோ மாட்டி, அதனால அவர் ஓட முடியாமல் இழுத்து அந்த பேண்ட் கீழே இழுக்கப்பட்டிருந்தது. அந்த பாடியில் பார்க்கல தெரிஞ்சது. கீழே விழுந்துறாரு. விழுந்ததுக்கப்புறம் தலையில் உச்சந்தலையில் ஒரு வெட்டு, தேங்காய் வெட்டுற உடைக்கிற மாதிரி அப்படி பொழந்து மூளை வெளியே வந்துருக்கு. அடுத்த வெட்டு கழுத்தில், ஒரே வெட்டு கழுத்து வந்து கிட்டத்தட்ட துண்டான மாதிரி மூளைக்கு போகக்கூடிய மொத்த நரமும் கட்டாகி ஃபுல்லாக ரத்தம் அப்படி வச்சு ஸ்பாட்லேயே இறந்துறாரு. அந்த 2 இன்ஜுரியுமே ஃபேட்டல் இன்ஜுரி. அதுக்கப்புறம் யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அப்பவும் மகனும் 2 பேரும் 3 பேரும் எஸ்கேப். இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், ஒன்று கூட்டிட்டாங்க ஐயா, ஒன்று கூட்டிட்டாங்கன்னு. அது மாதிரி 3 பேர் ஒன்று கூடி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பையன் ஓடி போன அந்த கான்ஸ்டபிள் இருக்கான் டிரைவர், அவன் போய் ஸ்டேஷனுக்கு சொல்லி அப்புறம் காவல்துறை வர்றாங்க. வந்து பார்த்தா இவர் இறந்து கிடக்கிறார். அப்புறம் அந்த லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. இவரை பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எங்கே போனாங்க ஏதுங்கிறத விசாரித்து அவங்கள வந்து 2 பேரையும் 3 பேரையும் செக்யூர் பண்ணக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கிடையில் திருப்பூரில் வந்து அந்த எஸ்பி ஆஃபீஸில் போய் சரண்டர் ஆகிறதுக்கு இவர் அங்கே அந்த மூர்த்தியும் அவரோட சின்ன பையனும் போய் சரண்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண போவோம் அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவங்கள கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு நைட் அவனையும் செக்யூர் பண்ணிடுறாங்க. செக்யூர் பண்ணி எஸ்ஐயை வெட்ட பயன்படுத்திய அருவாளை எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அங்கே வந்து ஒரு சின்ன ஊத்தூர் சொல்கிறாங்க, அது என்ன ஒரு ஓடை, ஆமாம், சின்ன நீரோடை, ஓடை, சின்ன நீரோடை பக்கத்தில் இருக்கக்கூடிய புதரில் வச்சுருக்கேங்கிறான். அவனை அழைச்சிட்டு போகிறாங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம். உள்ள புதருக்குள்ளே போய் எடுக்கிறான். அந்த அருவாளை எடுத்து எஸ்ஐயை வெட்டிடுறான். அவர் வலது கையில் காயம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேறு வழி இல்லாமல் அடுத்தாலே திருப்பி தூக்கி வெட்ட வரான். உடனே டக்குனு ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அது நெத்தியில் போட்டு கீழே விழுந்துடுறான். அவனையும் அந்த எஸ்ஐ காயப்பட்ட 2 பேரையும் வண்டியில் தூக்கி போட்டுட்டு காப்பாற்ற நோக்கத்தோடு அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவன் பிராட் டெட். யார், அந்த மணிகண்டன். இவர் எஸ்ஐக்கு காயப்பட்டனால அவர் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த வழக்கில் ஏற்கனவே எஸ்ஐ வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. 2வது வந்து இந்த என்கவுண்டர் நடந்து இல்லை, இறந்து போனார் இல்லையா, அதுக்கு ஒரு தனி வழக்கு. அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் தான் இருக்கார் ஸ்பாட்டில். அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆரை விசாரணை அதிகாரி யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்ற நடுவர், மேஜிஸ்ட்ரேட், அவங்க தான் அந்த வழக்கை எஃப்ஐஆரை வாங்கிட்டு ஸ்பாட்டை போய் பார்ப்பாங்க. அங்கே ரத்தம் படிஞ்சிருக்குது, துப்பாக்கி குண்டு அந்த காலி கேஸ் விழுந்திருக்கிறது. அப்போ இருந்த சாட்சிகள் யார் எல்லாரையும் விசாரிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பாடியை எடுத்து வச்சு அதை வந்து ஒரு பிரேத விசாரணை 5 சாட்சிகள் முறையில் பண்ணிவிட்டு பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரிக்வெஸ்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ரிக்வெஸ்டேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, 1க்கு மேற்பட்ட டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாங்க. 2வது இந்த வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்டேஷன் கொடுப்பாங்க. யார், மேஜிஸ்ட்ரேட். சரி. அதன் பேரில் 1க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணி அந்த வீடியோகிராஃபையும் இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா, இது 2ஐயும் மனித உரிமை ஆணையத்துக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அனுப்பணும். அதுக்கப்புறமா இந்த சுடப்பட்டதின் பின்னணி என்ன, அதை தவிர்த்திருக்கலாமா, தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் நடந்ததா, இவங்க யாரு, இறந்து போனவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது, இவங்களோட பின்னணி என்ன, இவங்க பேர்ல ஏதாவது வழக்கு இருக்கா, எதுக்காக இந்த பையன் வந்தான், என்ன சொத்துக்காக பிரச்சனை, இந்த விவரங்களை எல்லாம் விசாரித்து இந்த சம்பவத்தின் பின்னணி மொத்தத்தையும் விசாரித்து எப்படி சம்பவம் நடந்தது, இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையா, அது மாதிரி நடந்ததா, இல்லை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இதில் மாதிரி பண்ணிட்டாங்களா, காவல்துறை மேலே தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி விசாரித்து 2 மாதத்தில் அவங்க ஒரு அறிக்கையை உள்துறைக்கு அனுப்புவாங்க. இப்போ பலரும் கேட்குற கேள்வி என்பது, துப்பாக்கி சூடு நடக்கிற அந்த நிமிடம் இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கிற செய்தி எது சார், தீர்மானிக்கிற அழுத்தம் எதுவாக இருக்குது, துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு போகிற அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் சார், சில வினாடிகள் எப்படிப்பட்ட வினாடியாக இருக்கும், என்ன அழுத்தம்? அதாவது இப்போ ஒருத்தரை வெட்டிட்டான், சரி, ஏற்கனவே அவன் ஒரு கொலை குற்றச்சாட்டப்பட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டரை
வெட்டி கொண்டு இருக்கான் முதல் நாள் நைட்டு. சரி. இன்னைக்கு அவனை பிடிக்க வேண்டியது காவல்துறை. அன்னைக்கே தகராறு நடக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் போகிறாங்க. நியாயமாக தான் விசாரிக்கிறாங்க, அநியாயமாக எதுவும் பண்ணலை. ஆனால் அவரை வெட்டி கொள்கிறாங்க. திருப்பி அதில் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணுறப்போ கைது பண்ணி அந்த இடத்துல அறுவாள் எடுக்கையிலையும் திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க. சப் இன்ஸ்பெக்டரே வெட்டிட்டாங்க. அடுத்தால என்ன ஆகும்? அடுத்த விட்டு அவர் தலையில் விடும். அதுக்காக தவிர்க்கிறதுக்காகவும் தாம்பேலையும் விழலாம், தவிர்க்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் எடுத்து வேறு வழி இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டுருக்காரு. அது சுட்டது சரியா தவறாங்கிறத மேஜிஸ்ட்ரேட் அவங்களோட அறிக்கையில் நிச்சயமாக உள்துறைக்கு கொடுப்பாங்க. இதே சமயத்தில் பேரலா சிபிசிஐடி மாதிரி காவல்துறையில் இன்னொரு விங்க் இதை விசாரிப்பாங்க. அவங்களும் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. இந்த 2 அறிக்கையும் உள்துறைக்கு போகும். உள்துறையில் வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க இது ஜஸ்டிஃபைடு ஆர் அன்ஜஸ்டிஃபைடு. ஜஸ்டிஃபைடுனா அதுக்கு கவர்னருக்கு ரிப்போர்ட் எழுதி சிஎம் மூலமாக போய் ஒரு ஜிஓ போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்ஜஸ்டிஃபைடுனா கூட காவலர்கள் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ரிப்போர்ட் இருந்துச்சு. இப்போது சாதாரணத்தில் கேஸ் நடக்குல்ல, அந்த மாதிரி இவங்க மேலே அந்த காவலர்கள் மேலே வழக்கு தொடருவாங்க. துப்பாக்கி பாய்ந்த இடமே கேள்விக்குறியா இருக்கு சார். இங்கே தான் துப்பாக்கி குண்டு பாயணுமான்னு கேட்குறாங்க. அதாவது துப்பாக்கி குண்டு வந்து ஒருத்தரை நோக்கி சுடுறாங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து சுடுறாங்க, அவரோட மூமெண்ட் என்ன. இப்போ நேராக இருந்து அசையாத பொருளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி சுட்டோம்னா எந்த இடத்துல நோக்கிறோமோ அந்த இடத்துல படும். ஆனால் நீங்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டக்குனுக்கு அவாய்ட் பண்ணிட்டு கூட போயிடும். இல்லை ரொம்ப நம்மளால ஃபிசிக்கலாக கேட்குறது மேலே கீழேன்றது வேறுபாடு. நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் வயிறை நோக்கியோ நெஞ்சை நோக்கியோ சுடுறாங்கன்னு வைங்க, நீங்கள் பட்டுன்னு குனிஞ்சிங்கன்னா உங்கள் நெத்தியில் போட்டுரும். நீங்கள் சைடில் போனீங்கன்னா தப்பிச்சிடலாம். அது வந்து உங்களோட மூவ்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. 2வது சுடுறாங்கல்ல இவங்க கை அந்த சுடுறப்போ அதை டில்ட் ஆகும். அதாவது இப்போ நான் அதில் பழக்கம் இருக்கிறனால சொல்கிறேன். துப்பாக்கி 35 வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால பார்க்கறதுக்கு ரிவால்வர் சிறுசாக இருக்கும், ஆனால் வெயிட்டாக இருக்கும். அதை சுடுறப்போ அப்படி நேரம் போகாது, அப்படி டில்ட் ஆகும். அப்படி டில்ட் ஆகையில் அந்த கடைசி செகண்ட் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் மாறினா கூட டைரக்ஷன் மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இதுக்கும் பயிற்சி இருக்கு இல்லையா? இதுக்கும் பயிற்சி இருக்கு. ஆமா, அந்த பயிற்சி பெற்றதுனால தான் சொல்றேன். வருஷந்தோறும் போய் துப்பாக்கி சுட்டு அதை வந்து ரெனியூவல் பண்ணிக்கணும். இந்த பயிற்சியை வந்து திருப்பி கூட்டு போவாங்க. மலையோரம் ஒரு இடத்த வச்சு எல்லாருக்கும் துப்பாக்கி, எல்லா விதமான துப்பாக்கியும் சுடுறதுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அது உண்டு, அதனால தெரிஞ்சனால சொல்கிறேன். அதனால ஒருத்தருக்கு காயம் படுறதுங்கிறது நம்ம எய்ம் பண்ணுறது ஒன்று, நம்ம எய்ம் பண்ணி கரெக்டில் நம்ம அந்த ஃபயர் பண்ணி டிக்கரை இழுக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் கொஞ்சம் டில்ட்டானா கூட மாறிடும். அதே சமயத்தில் யார் மேலே சுடப்படுறாங்களோ அவங்க உஷாராகுதா கூட அது கூட மாறிடும், பொசிஷன் மாறிடும். இப்போ இந்த கையில் நோக்கி சுடையில் நீங்கள் இப்படி சாஞ்சிங்கன்னா அந்த கையில் கூட போடலாம். அதனால் அதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும். 2வது அந்த காயம் இருக்கு இல்லையா, அதாவது இன்லெட்பாங்க, உள்பக்கமாக பட்டு வெளிப்பக்கமாக போயிருக்கும். சில இடங்களில், சில இடத்துல உள்ளே தங்கிடும். இந்த உள்பட்டு போடுறது பாருங்க, அதுக்கும் இந்த புல்லட் அந்த வெளியே வருது இல்லை துப்பாக்கியிலேருந்து, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னால அது பெருசாகும் சிறுசாகும். இப்போ லாங்கில் இருந்தால் பெருசாக இருக்கும், சுற்றிக்கிட்டே போகுது. சுற்றிக்கிட்டே போயில அங்கே படையில் பெருசாக ஓட்டணும். இது பக்கத்தில் இருந்தால் சின்ன இது எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸில் தான் போய் அந்த இடத்துல துளைக்கும். வெளியே வரையில் பெருசாக இருக்கும். அப்போ வெளியே வரையில் சுற்றிக்கிட்டே போகுது இல்லை, பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு அனுப்பிச்சு இந்த துப்பாக்கி அனுப்பிச்சு இந்த குண்டு இதுலேருந்து தான் சுடப்பட்டுதா, இது உடலில் குண்டு இருக்கும், உள்ளே இருக்கும், இல்லைன்னா வெளியே வந்திருக்கும், அதை கைப்பற்றி அதையும் இந்த துப்பாக்கியும் அதுக்கு அனுப்பிச்சு பேலஸ்டிக் எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்க, அவங்கக்கிட்ட போய் தடய அறிவியல் துறையில் சுடப்பட்டது அப்படின்னா அந்த துப்பாக்கி குண்டு அந்த பேரல் வழியாக போயிருந்துன்னா அதில் ஒரு கோடு இருக்கும். அந்த காலி கேஸ் இருக்கு பாருங்க, குண்டுங்கிறது வந்து முன்பக்கம் தான் போகும், இந்த பின்பக்கம் மருந்து இருக்கு அது அங்கேயே விழுந்துடும். ரிவால்வர்னா அதில் உள்ளே இருக்கும். இப்போ இந்த குண்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து பேரல் வழியாக போகையில் அதில் மார்க் இருக்கும், ஒரு கோடு இருக்கும். இந்த துப்பாக்கியில் வேற ஒரு குண்டை சுட்டு அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒன்றா இருக்கா, அதனால இந்த துப்பாக்கியால் தான் இது வந்தது, சுடப்பட்டது. அப்புறம் இந்த துப்பாக்கி குண்டோட அளவு என்ன, அந்த இன்ஜுரியோட அளவு என்ன, அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சுட்டிருப்பாங்க, இவங்க விசாரிக்கையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க, எல்லாம் டேலி ஆகுதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒன்றும் லேஸில் வந்து, அதாவது காவல்துறை சுட்டாலும் விசாரிக்கிறது நீதித்துறை, போஸ்ட்மார்ட்டம் பண்ணது மருத்துவத்துறை, அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் முடிவு பண்ணது மனித உள்துறை, அரசாங்கம். ஆக இதில் ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எது நியாயமோ அவங்க அதை தான் பார்ப்பாங்க. இதுக்கு போக மனித உரிமை ஆணையம் இருக்கு, அங்கே வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணலாம்.
ஹைகோர்ட்டில் போய் ரெப்ரசன்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்து விசாரணையில் என்னென்ன தகவல் வெளியே வருதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.